வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12th ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர் நீங்கள் என்னென்ன படிக்கணும், பயோஜாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். இதில் 2 மார்க் கொஷின் பாருங்கள். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது வாட் இஸ் பார்த்தனோஜெனிசிஸ், கிவ் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் த அனிமல்ஸ். அதே மாதிரி விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் எஃபெக்டிவ், செக்ஷுவல் ஆர் ஏசெக்ஷுவல். புக் பேக் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்சைட் கொஷின் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் பார்த்தனோஜெனிசிஸ், கிவ் த 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஃபைன் கேமிட்டோஜெனிசிஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கமி ஃபர்டிலைசேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஜுவாலின் ஸ்பேஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஸ்பேஸ். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் சிங்கமி கான்ஜுகேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதே மாதிரி ஹவு அனிமல் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் த ப்ரீடிங் டைமு. 5 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் படிக்கக்கூடியது டிஃபைன் த சிங்கமி, ரைட் த நோட்ஸ் இன் டைப்ஸு. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் பேஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆர்கானிசம். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த பார்த்தனோஜெனிசிஸ். இன்டீரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 3 இன்டீரியர் கொடுத்துருக்கேன், நல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் மென்ஷன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் த அக்ரியோனமிக் கொடுத்துருக்காங்க, எல்கச். அதே மாதிரி ஹெச்பிஎல், எஃப்எஸ்கச். அதே மாதிரி ஹவு த பாலிஸ்போமி அவாய்டட் ஃப்ரம் ஹியூமன், வாட் இஸ் இன்ஹூபின், ஸ்டேட் த ஃபங்க்ஷன். அதே மாதிரி மென்ஷன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் ஆஃப் டெஸ்டர்ஸ் இன் ஹியூமன்ஸ். அதே மாதிரி வாட் இஸ் ஏ காம்போசிஷன்ஸ் ஆஃப் செமன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நேம் த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை பிளாசண்டா டியூரிங் த ப்ரெக்னென்சி. டிஃபைன் கேமிட்டோஜெனிசிஸ். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கார்பஸ் லூட்டியம் ஃபங்க்ஷன். மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதே மாதிரி 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்டோகிரைன் டிஷ்யூ, பிளாசண்டா எண்டோகிரைன் டிஷ்யூ. அதே மாதிரி ரைட் த லேபிள் ஸ்கெட்ச் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவான். நெக்ஸ்ட்டு கிவ் த சிஸ்டமேட்டிக் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், சூஜெனிசிஸ் பார்த்துக்கோங்க. டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஹியூமனோட ஹோமம் பார்த்துக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 7 இருக்குது, 7 நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதே மாதிரி ஸ்பெர்மட்டோசோவன், ஸ்பெர்மோட டயக்ராமை வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் ஏ நோட் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆஃப் எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட்டு. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு விச் மெத்தட் த சஜஸ்ட் ஃபார் கப்புள்ஸ் ஹாவ் ஏ பாடி ஆஃப் இன் மேல் பேரண்ட்ஸ். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபேட்டிசைடு, இன்ஃபேட்டிசைடு. வாட் இஸ் ஆம்னியோசென்டென்சிஸ், வை ஸ்டேஷனரி பேன் இஸ் இம்போஸ்ட் திஸ் டெக்னிக்கு. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபேட்டிசைடு, இன்ஃபேட்டிசைடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன். 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது ரைட் ஏ நோட் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி ப்ரிவென்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் புக் அசஸ்மெண்ட், ஹெல்த் ரீப்ரொடக்ஷன் லீகலி செக்டு இன் பை பர்த் கண்ட்ரோல் மெஷர். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ நோட் ஆஃப் பேரியர் மெத்தடு, பர்த் கண்ட்ரோலு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ட் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரைட் ஏ நோட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபேட்டல் டிசார்டர் டியூரிங் த இயர்லி ப்ரெக்னென்சி. இன்டீரியர். சாப்டர் 4 வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஆஃப் 2 மார்க் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்போதீசிஸு, அதே மாதிரி கிரிக்ராசஸ் இன்ஹெரிடன்ஸு, ஹாலண்ட்ரிக் ஜீன்ஸு, டிஃபைன் வைக்ரோமோசோம், ஹாலண்ட்ரிக் ஜீன்ஸ்னால் என்ன, அதே மாதிரி மேல் ஹெட்ரோகேமி. 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது ஹவ் இஸ் செக்ஸ் டிட்டர்மைன் த ஹியூமன் பீயிங், எக்ஸ்பிளைன் த மோட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் ஹனி பீஸ், அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனியூப்ளாய்டி, ப்ரீஃப் அபவுட் த ஃபீமேல் ஹெட்ரோகேமிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கிவ் த அக்கௌண்ட் ஆஃப் ஜெனட்டிக் கண்ட்ரோல் ஆர்ஹெச் ஃபேக்டரு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த ஜெனட்டிக் பேசிக் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ். இதில் 5 மார்க் நிறைய இம்பார்ட்டன்ட். ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல், நல்லா பார்த்துக்கோங்க. டெம்ப்ளேட் ஸ்டாண்டு, கோடிங் ஸ்டாண்டு, ஜேனோஃபோர்ஸ். அதே மாதிரி ஜீன் என்சைம் ஹைப்போதீசிஸ். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் படிக்கக்கூடியது டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சரல் ஜீன், ரெகுலேட்டரி ஜீன் அண்டு ஆப்ரேட் ஜீனு. அதே மாதிரி ஸ்டேட் எனி 3 கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் வை த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் கால்டு மெகா ஜீன் ப்ராஜெக்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோம், லிஸ்ட் அவுட் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோடு, எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், டிஸ்கிரைப் த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் வித்தின் டயக்ராம், எக்ஸ்பிளைன் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோகேரியோட்டிக் வித்தின் டயக்ராம், எக்ஸ்பிளைன் த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூகேரியோட்டிக் இன் டயக்ராம். இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் 2 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மென்ஷன் த மெயின் அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் டார்வினிசம், ரைட் ஏ நோட் ஆஃப் நியோ லமார்கனிசம், பிங் பேங் தியரி, நியோ டார்வினிசம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆடியோ இம்பாக்டில் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 7 ஹியூமன் ஹெல்த் அண்டு டிசீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் அடிக்கடி கேட்கக்கூடியது டிஃப்ரென்ஸ் பிட்வீன்
நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி காமன் விட்ராவல் சிம்டம்ஸ் ஆஃப் ட்ரக் ஆல்கஹால் அப்யூஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் டிப்ரெஷன் ஆல்கஹாலிசம் காமன் கோல்டு வாட் இஸ் நீபா வைரஸ் ஸ்வீன் ஃப்ளூ H1N1 மலேரியா வேக்சின். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் த வைரல் டிசீஸ் கிளாசிஃபைடு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கொரோனா வைரஸ் ரைட் ஏ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ப்ரிவென்ஷன் மெஷர் டிஸ்கிரைப் த பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்க்கலாம். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் ஒரு 14 இருக்குது. டிஸ்கிரைப் த மென்டல் ஹெல்த், எக்ஸ்பிளைன் த லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம், டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் வைரல் டிசீஸ், டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் பாக்டீரியல் டிசீஸ், வாட் இஸ் வேக்சின், எக்ஸ்பிளைன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேக்சின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் இம்யூனிட்டி பாசிவ் இம்யூனிட்டி நல்லா படித்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஃபர்மெண்டார் ஆன்டிபயோட்டிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பிஓடி சிஓடி நல்லா பார்த்துக்கணும். இதில் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ரைட் ஏ நோட் ஆஃப் பென்சிலின் மேஜர் ப்ராப்ளம் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் பயோடீசல். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்டெயின் செல்ஃப் இன் கண்ட்ரோல் த கொலஸ்ட்ரால் லெவல், ஹவ் இஸ் எத்தனால் ப்ரிப்பேர்டு, ஹவு மைக்ரோ ஆர்கானிசம் ஆக்ட் இஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டு. லாஸ்ட்டாக வந்து நமக்கு சாப்டர் 9 பயாலஜி டெக்னாலஜி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி 2 மார்க்கு. ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் இன்சுலின் நல்லா பார்த்துக்கோங்க. ரோசி டிஃப்ரெண்ட் நார்மல் கவ்வு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டிஃபைன் த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எ பர்சன் இன்ஃபெக்டட் HIV how will you diagnose the AIDS எலைசா டெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவ் ஹேஸ் எ ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி ஹெல்ப் இன் ட்ரீட்டிங் ஃபார் ஹீமோபீலியா. டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்னால் என்ன, டோட்டிபொட்டன்சி ஒலிகோபொட்டன்சி. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஈகோலை நாட் யூஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டர்ஃபரான்ஸ். ஸோ 5 மார்க் பாருங்கள். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் DNA வேக்சின் நல்லா பார்த்துக்கோங்க. ஜீன் தெராப்பி மீன்ஸு ரீகாம்பினன்ட் வேக்சினு, ரீகாம்பினன்ட் இன்சுலினு, ரீகாம்பினன்ட் வேக்சினு இது எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 இம்பார்ட்டன்ட் கொஷின். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.